ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரௌனி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செஞ்சிடலாம். இதுக்குன்னு கேக் டின்னோ கேக் மோல்டோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, ஓவனும் தேவையில்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு கப்பில் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன், காம்பவுண்ட் சாக்லேட். அதில் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு கப் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் பட்டர் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 கப், டோட்டலாக 3/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம சாக்லேட் கூட சேர்த்துட்டு இப்போ ஒரு பவுலில் நல்லா வாட்டரை பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணி இறக்கிட்டு ஸ்டவ்வில் வைக்கணும்னு இல்லை, கீழே எடுத்து வச்சு அது மேலே இந்த பவுல் வச்சோம்னா இது போல் பட்டர், ஆயில், சாக்லேட் எல்லாம் சேர்ந்து மெல்ட் ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்தில் மெல்ட் ஆகிடும் அந்த ஹீட்லேயே. கூடவே நான் இப்போ இதில் 3/4 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுகரை மிக்சியில் பொடி பண்ணி சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். பாருங்கள், அதுவும் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னா அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகிக்கும். அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அந்த முட்டையோட வாசம் போயிட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறக்காக சேர்த்துட்டு இப்போ எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. டைமிங் எல்லாம் தேவையில்லை, நல்லா நுரைச்சி அது நல்லா நுரை பொங்கி வர வரைக்கும் பீட் பண்ணால் போதும். அதாவது 1 or 2 மினிட்ஸ் பீட் பண்ணிங்கன்னா போதும். உங்ககிட்ட பிளெண்டர் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கூட கொஞ்சம் நுரை வர வரைக்கும் 30 செகண்ட் 40 செகண்ட் அடித்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் வச்சுட்டு நம்ம இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, சாக்லேட், சுகர்லாம் போட்டு ஆயில், பட்டர் எல்லாம் போட்டு அந்த மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். முட்டையில் சேர்த்துட்டு இப்போ இது 1 or 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மிக்சர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். விஸ்க் வச்சு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் அப்படியே சேர்த்தோம்ல, அதுவும் சேர்த்து இப்போ நல்லா பீட் ஆகிடும். இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர் வச்சுருந்திங்கன்னா அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இது போல் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்படி இல்லைன்னா விஸ்க் வச்சு ஒரே சைடில் ரொட்டேட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் நார்மல் சில்வர் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கனமான கெட்டியான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் சைடில் எல்லாமே ஃபுல்லாக கொஞ்சம் ஆயில் எக்ஸஸாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் ஆர் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ப்ரௌனியோடைய பேட்டரை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விடுங்க. நல்லா தட்டி விட்டிங்கன்னா தான் பபிள்ஸ் போயிட்டு ஏர் பிளாக் ஆகாமல் நல்லா வரும். இந்த மாதிரி கடாய் ஹீட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், அல்லது குக்கரில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு குக்கரையோ கடாயவோ ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் உள்ளே வச்சாச்சு. இப்போ கேஸ்கட் விசில் எதுவுமே போடாமல் சிம்மில் வச்சு 30 நிமிஷம் சிம்லையே குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு கத்தி இன்சர்ட் பண்ணி பார்த்தா உள்ளே ஈரப்பதமாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும்னு அர்த்தம். ஸோ அதே போல் சிம்லையே வச்சு மூடி வச்சு இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டேன். இப்போது கத்தி இன்சர்ட் பண்ணால் எதுவுமே ஒட்டலை. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களோட கேஸ் ஸ்டவோட ஃப்ளேமும் குவான்டிட்டி, எடுத்திருக்க குவான்டிட்டி பொறுத்து வேகிற டைமிங் டிஃப்ரெண்ட் ஆகும். இன்கேஸ் வேகலைன்னா மறுபடியும் 5 or 10 மினிட்ஸ் இதே போல் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வெந்துடும். இப்போ நம்ம ப்ரௌனியை டிமோல்ட் பண்ணிடலாம். இது போல் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சைடில் கத்தி வச்சு எடுத்து விட்டு அதுக்கப்புறம் டேப் பண்ணிங்கன்னா வந்துடும். நான் பாட்டமில் கொஞ்சம் ஹீட் இருந்திருக்கு, அதனால் ஒட்டிக்கிச்சு, நல்லா வந்துடுச்சு. இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுக்கிறனால எடுக்கலாம். நான் இப்படியே 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரக்குள்ளேயே நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சிடலாம். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிடும். இன்னும் கொஞ்சம் காம்பவுண்ட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு பால் கவரில் இது போல் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருந்தால் நீங்கள் அதில் ஊற்றி இது போல் சாக்லேட் சிரப் ஆக்கியாச்சு. சாக்லேட் சிரப்பாக பண்ணி மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் ட்ரை கிரேப்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். நீங்கள் நட்ஸ் தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். என்ன நட்ஸ் பிடிக்குதோ அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது போல் டாப்பிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ப்ரௌனி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.